ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே வந்து முடிஞ்சதுங்க. டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க நம்ம மல்லியை. இதுக்கப்புறம் வந்து மல்லியோட ஆட்டம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டே வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு வந்து புழிஞ்சு எடுத்துட்டாங்க. என்னடா வந்து புழிஞ்சு கிழிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி பின்னி எடுத்துட்டாங்க, பெடல் எடுத்துட்டாங்க. நீ வந்து கையெழுத்து போடுறியா இல்லையா, இல்லைனா வந்து உன்னெல்லாம் வெளியே வந்து விட முடியாது, எல்லா சட்டமும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் போடுறது தான் சட்டம், நாங்கள் தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸும் வந்து மல்லிக்கு வந்து ஆதரவாக இல்லாமல் நீ தான் வந்து எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஆதாரத்தை வந்து திரட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சைன் போட்டோன்னா வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போட்டு அடின்னு போட்டு வந்து பொழந்துட்டுருக்காங்க. இப்போ சைன் போட்டாங்கன்னா மல்லி வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு வந்து போக போகிறாங்க. ஜெயில் வாழ்க்கையை வந்து எப்படி வந்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம ராஜேஸ்வரி பிளான் போட்ட படி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்குங்க. இந்த பிளானில் வந்து எப்படியாச்சும் சொதப்பிட்டாங்க, ஏதாச்சும் ஒரு சொதப்பல் வந்து வந்தது, அவ்வளோதாங்க. ராஜேஸ்வரியுடைய கதை வந்து கதை கந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஒரு துரோகமான ஒரு விஷயம், செல்ஃபிஷான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இது என்னது மல்லியை வந்து போட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் வந்து மல்லி வந்து பேசாமல் வந்து ஜெயிலுக்கே வந்து போயிடலாம். ஜெயில் வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் ஜெயிலே வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து கறி சோறு வேறு போடுறாங்களாம். அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வீட்டிலே வந்து நல்லா ஜெயிலே வந்து நல்லா ஜாலியாக வந்து இருக்கலாம் போல். வீட்டில் வந்து விஜய் கிட்ட திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேடம் சொல்லுங்கள் மேடம், உங்ககிட்ட என்ன மேடம் பண்ணணும், உங்களுக்கு எதனா கழுவி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் வந்து ஜெயிலில் வந்து ஏதோ வந்து சாப்பிட்டோமா, தூங்கினோமா, இருந்தோமா, ஏதோ ஒரு வேலையை கொடுத்தாங்களா, செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு போயிடலாங்க நம்ம மல்லி. இருந்தாலும் வந்து மல்லி வந்து தான் செய்யாத தப்பை வந்து நான் வந்து எப்படி வந்து ஒத்துக்க சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸவே வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் போலீஸ் இருந்துட்டு கண்டிப்பாக நீ தான் வந்து பண்ணியிருப்பா, அப்போ எதுக்காக நீ வந்து உன் பேக்கில் இல்லாமல் வேறு யார் பேக்கில்மா இருந்தது, உன் பேக்கில் தானே இருந்துச்சு, அப்படின்னா வந்து பதில் சொல்லு, உன் பேக்கில் இருந்ததுக்கான எவிடன்ஸ், உன் பேக்கில் நான் வந்து வைக்கல அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்டே வந்து மறுபடியும் வந்து கேட்குறாங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன உன்னை கும்பிட்டது தானே வந்து நான் வந்து பண்ண மிகப்பெரிய நன்மை, அதுக்கு வந்து இவனுக்கு இவ்வளோ பெரிய வந்து தண்டனை வந்து கொடுக்கணுமா, நான் உன்னை வந்து டெய்லி வந்து கும்பிட்டுட்டு இருந்தேனே அதுக்கான பலனா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுளை பார்த்து வந்து நம்ம மல்லி வந்து ஓன்னு வந்து அங்கேயும் வந்து கண்ணீர் வைக்கிறாங்க. என்ன தான் வந்து கண்ணீரில் வந்து கண்ணீரே ஆறாக வந்து போனாலுமே வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து வேலைக்கே ஆகாது எந்த விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து யார் வந்து மல்லியை வந்து வெளியே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. விஜய் வந்து சுத்தமாக வந்து வரமாட்டார் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. விஜய்க்கு வந்து மல்லி மேலே இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சுங்க. மல்லியை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஐயோ நம்ம வெண்பாக்காக வந்து அவளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு இருந்தார். ஆனால் இப்போ அது கூட வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து போச்சு. வெண்பா வந்து எப்படி போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, என்னுடைய மானம் மட்டு மரியாதை எல்லாமே வந்து தொலைச்சி விட்டாலே, அதனால் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து யாருக்காக வந்து வாழணும், நானே வந்து போய் சாவுறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து இறங்கிட்டாருங்க நம்ம விஜய். வேறு ஏற்கனவே அவருக்கு வந்து வேறு ப்ரெஷர் வேறு. என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் அந்த இடத்துல வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டா, கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் அந்த இடத்துல வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா, இவளை வந்து நம்ம என்ன தான் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்துறதாவே ஒரு பொருட்டாக வந்து வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே கோபமாகி, நான்லாம் அவளை வந்து வெளியே எடுக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டேன், நீங்கள் போய் இடத்த எடுக்க காட்டி இருங்க, போங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியவே வந்து திட்டி அமுச்சு விட்டார் அவர் விஜய். அன்னபூர்ணி என்னடா பண்ணாங்க, உன் பொண்டாட்டின்றதுனால தானடா வந்து அன்னபூர்ணி வந்து உங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, அதுதானே அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம், அதுக்கு உன் பொண்டாட்டி இல்லைன்னா வந்து யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் ஒரு லாஜிக் கூட வந்து நம்ம விஜய்க்கு வந்து புரியாமல் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, நான் எதனா கேவலமாக வந்து கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணியே வந்து திட்டுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நம்ம அன்னபூர்ணி வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் திரட்டி புரட்டி ஏதாச்சும் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாட்டா.